ரிதன்யாவை விட கொடூர சம்பவம் வரதட்சணை கொடுமை. ரசித்து சொன்ன காவலர். மதுரை. வரதட்சணை கேட்டு பூபாலன் என்ற காவலர் ஆசிரியையான தனது மனைவியை கொடூரமாக தாக்கியுள்ளார். இந்நிலையில் மனைவியை தாக்கியது குறித்து தனது தங்கையிடம் பூபாலன் சந்தோஷமாக பேசும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து அப்பெண்ணின் தந்தை அளித்த புகாரின் பேரில் பூபாலன் மற்றும் அவரது தந்தை செந்தில்குமார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முகமே மாறி போச்சு. அழுது இல்ல, பராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ பேசுன எரிச்சலா வாய வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாயு பூரா இதாயிப்போச்சு. ஓவரா கத்துனா தொண்டைய பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன். காலையில வச்சு வளைச்சு நெரிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, ஓவரா பேசினா அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன், சொல்லி வச்சுட்டேன். அவங்க நீ பேசக்கூடாது, அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது. இல்ல நான் அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. விஷுக்க கூட்டு போங்க, இருக்க வைங்க. அவன் இப்ப பெரிய பையன், அவன் பாத்துக்கோ. சின்னவனுக்கு அவன் பொண்ணு டக்குன்னு இதாகுது. அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூட்டு போங்க. கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை? இப்ப ஏன் அப்படியே டாபிக்க மாத்திர, நீயும் டாபிக்க மாத்திட்டு பேசாதனே. நீ அது